ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டுகிட்ட இருந்து இந்த ஒரு ஒயர்லெஸ் மைக் நம்ம வாங்கியிருக்கோம். நக்கல்யா அவனுக்கு. நம்ம பார்த்திங்கன்னா விலோ மேக்ஸ் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். இதில் 2 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் மைக்ரோஃபோன் வெர்ஷன் ஒன்று இருக்குது, டூயல் மைக்ரோஃபோன் வெர்ஷன். நம்ம வாங்கியிருக்கிறது டூயல். பின்னாடி பார்த்திங்கன்னா இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பின்னாடி போட்டிருக்காங்க. ஹெச்டி குவாலிட்டி, சிங்கிள் பிளாக்கு, இந்த மாதிரியான விஷயம் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனுன்ற பேட்ச் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உள்ளே இருக்கிற மைக் அண்டு ரிசீவரோடைய இமேஜ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சர்வாதிகாரி. ஓகே, இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் ஓகே, ஏதோ ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயே. அது வாரண்டி கார்டு. எஸ், 1 இயருக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மைக். எஸ், 2 மைக் கொடுத்துருக்குறாங்க. மைக் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், நோட்டிஃபிகேஷன் பண்ணுற அந்த லைட் அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் பின்னாடி கிளிப், மேக்னெட்டிங் கிடையாது, பட் ஆனால் கிளிப். சைடில் ஒரு டைப் சி சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 2த்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த வின்ஃபுட் நெட்டு வந்துடுது. எஸ், சேம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுலேயுமே டைப் சி தான். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ரிசீவர். இது நம்ம டைரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. இதுவுமே டைப் சியில் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், அதில் பிராண்டோடைய நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது கேபிள். டைப் சி தான். டைப் சி டு டைப் சியா யூஎஸ்பின்னு தெரியல, செக் பண்ணி பார்த்துடலாம். வாவ், 2 கேபிள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டு டைப் சி கேபிள். நம்ம 2 மைக்குக்கு 2 கேபிள் கொடுத்துருக்குறாங்க, ஒரு நல்ல விஷயம். கீழே யூசர் மேனுவல். கரெக்ட். இது இந்த மைக் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், உடைய ஃபீச்சர் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவரால் பாக்ஸ்க்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. வேறு எதுவும் நமக்கு பாக்ஸில் இல்லை. பின்னாடி பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்சு. அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு மைக் ஆன் ஆகுது. கொஞ்சம் அதான் ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனோடனே நம்ம கனெக்ட் ஆகிற சிம்பிள் காட்டுது. இதே ஆன் ஆஃப் சுவிட்சு தான் நம்ம சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறது நாய்ஸ் கேன்சலேஷன்ஸு ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம்.